பசுமை கேபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் சுதாகர் கிருஷ்ணன். முதல்ல நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ போன வருஷம் என்னுடைய மாடி தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் நிறைய வெரைட்டி மரபு ரக வெரைட்டி எல்லாமே வந்து பயிர் செஞ்சுருக்கேன். அது என்னென்னலாம் இருக்குது, இப்போ என்னென்னலாம் காய்ச்சிட்டு இருக்குது, இது போல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னோட மாடி தோட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 814 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாகவே. அதில் பாதி வந்துட்டு கொடி காய்கறிகளுக்கு ஒதுக்கியிருக்கேன், மீதி வந்துட்டு செடி காய்கறிகளுக்கு ஒதுக்கியிருக்கேன். இப்போ கொடி பந்தல் காய்கறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கூம்பு சுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாமே வந்துட்டு நாட்டு வெரைட்டி தான். இதிலே வந்துட்டு க்ரீன் கலரில் வந்தது அப்படின்னாக்கா இது ரொம்ப ரொம்ப பாரம்பரிய பழைய ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுவும் நாட்டு வெரைட்டி தான். ஆனால் க்ரீன் வரும்போது அது இன்னும் பாரம்பரிய நாட்டு ரகம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு சிட்டு சொரன்னு சொல்லுவாங்க. ஒரு கொடியிலே கிட்டத்தட்ட 50 காய்களுக்கு மேலே காய்க்கும். இது இவ்வளோதான், இதுக்கு மேலே பெருக்காது. இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்தோம்னாக்கா ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அவ்வளோதான். அப்போ ஒரு மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிட்டு சொரையை சொல்லலாம். அப்படியே இது பாருங்கள், இது வந்துட்டு வரியிலே வந்துட்டு அதாவது புடலை, சின்ன குட்டை புடலையே வரி. இந்த க்ரீன் கலரில் வர்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். க்ரீன் கலரில் வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம். இதுவும் வந்துட்டு காய்ச்சிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாக்கா சிறகு அவரையிலேயே நீளமானது. சிறகு அவரையில் நிறைய ரகங்கள் இருக்குது. இது வந்துட்டு நீளம், இதிலே குட்டை ரகங்கள் இருக்குது. இது வந்து நீளமானது. இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா தாறுமாறாக காய்க்கும். இப்போ நிறையா வந்துட்டு காய்ச்சிட்டு இருக்கு. அப்படியே இங்கே வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா மூக்குத்தி அவரையிலே பர்பிள்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது உள்ளார பருப்பு மாதிரி இருக்கும், அதை வந்து சமைச்சு சாப்பிட்லாம். மூக்குத்தி அவரையிலே வெள்ளையும் இருக்குது, லாங் இருக்குது, ஷார்ட் இருக்குது. இது வந்துட்டு இது போல் கலராக இருக்கிற ரகங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சத்துக்கள் நிறைந்தது. அதனால் இந்த கலராக இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லீமா பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே விதைக்கி விட்டுருக்கேன். இது எல்லாமே லீமா பீன்ஸ் விதைக்கி விட்டுருக்கேன். இது வந்து பறித்து எடுக்கணும். அடுத்தது இந்த பக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு சொரக்காய். இது வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து வாங்கின ஒருத்தர்கிட்ட. இது நீளமாக வந்து கீழே குண்டாக வரும். ரொம்ப ஸ்பெஷலான வெரைட்டி. போன வருஷம் போட்டோம், சரியாக வரல. இப்போ கூட இது ஒன்று தான் வந்திருக்கு, பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நம்ம சாதா மீடியம் பீர்க்கன், ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பார்க்குற பீர்க்கன் தான். இது பாருங்கள், இது வந்து வரி சுரைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வரி வரியாக இருக்குது பாருங்கள், அதுதான் இதோடைய ஸ்பெஷல். இது ஒரு ஆந்திரா வரி சுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். அப்படியே பாருங்களா, இது ஒரு வெரைட்டி. இது பார்க்கறதுக்கே இது போல் குண்டாக வந்து தான் இருக்கும். இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி தான். அப்படியே பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சவுச்சவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. இப்போ நம்ம ஏரியாவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தாளம் போட்டு வர வச்சுருக்கேன். 2 காய்கள் காய்ச்சிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வெரைட்டி சுரக்காய். அது நம்ம சாதாரணமாக கொஞ்சம் மீடியமாக சைஸில் வரக்கூடிய ஒரு சுரக்காய். நான் பிஞ்சு பார்த்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதோ இருக்குது பாருங்கள். நம்ம சவுச்சவுடைய இன்னொரு பிஞ்சு இப்போ தான் வந்துட்டு காய்ச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப கிளைமேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்போம், இதுக்கப்புறம் வெயில் எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ இது பாருங்கள், காராமணிலேயே ரெட்டு எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு. தொங்குது பாருங்கள், எவ்வளோ நீளமாக வந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு முழத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள், ஒரு முழத்துக்கு மேலே. அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள், வரி காராமணி, அது ரெட்டு. இதிலே வரி வரியாக இருக்கும் பாருங்கள். நீளமானதுலாம் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நிறைய பறிச்சுட்டேன். இது இந்த பந்தல், சின்ன பந்தல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி காராமணிக்கு மட்டுமே. இது தொங்கும்போது அதை பார்க்கறதுக்கே ஒரு தனி அழகு வேணும். இதெல்லாமே பறிச்சுட்டு இப்போ விதைக்கி விட்டுருக்கேன். இதிலே காய விட்டு நம்ம விதைக்கு வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு சுரையை மறந்துட்டேன், இங்கே பாருங்கள், கருஞ்சுரைன்னு சொல்லுவாங்க. இது கூம்புலே கருஞ்சுரை, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம். இதுவும் வந்துட்டு நம்மக்கிட்ட காய்ச்சிருக்கு.
இப்போ பந்தல் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு காய்ச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இதுதான். இன்னும் அவரை ரகங்கள்லாம் ஒரு 2, 3 ரகங்கள் காய்ச்சிட்டு இருக்கு. அடுத்தது இன்னொன்னு மறந்துட்டேன் பாருங்க. இங்க பாருங்க. இதுதான் வந்துட்டு பாம்பு புடலைன்னு சொல்லுவாங்க. பாம்பு புடலையிலேயே வரி உள்ள வெள்ளை. இதிலே கிரீன் கலரும் இருக்கு. ரொம்ப நீளமா போகக்கூடியது. இன்னும் நீளமா வரும். இந்த பாம்பு புடலையில இது பாருங்க. பாம்பு போல சுருட்டிட்டு இருக்கு பாருங்க. இது என்னன்னாக்கா நம்ம கல்லு கட்டி விடணும். இல்லைன்னா இது போல தான் சுருட்டிக்கிட்டு வரும். இப்போ பார்க்கறதுக்கே பாம்பு மாதிரியே பயமா இருக்கு பாருங்க. ரொம்ப நீளமா வரக்கூடிய ஒரு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாம்பு புடலை நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ பந்தல் காய்கறிகள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போதைக்கு காய்ச்சிட்டு இருக்கிற காய்கறிகள் எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு சில காய்கள் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அது நட்டுருக்கேன். அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் ஈல்டு கொடுக்கும். இப்போ நம்ம செடி காய்கறிகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம் வாங்க. ஓகே. இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வர்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூச்செடிகள் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவ்வந்தி பாருங்க. செவ்வந்தியில் ஒரு 6, 7 கலர் வச்சுருக்கேன். அது எல்லாமே பூத்துட்ருக்கு. இப்போ இது வந்து எல்லோ, அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு கலரு, இது ஒரு கலரு, இந்த பக்கம் பாருங்க. இதெல்லாம் வந்து நாட்டு வெரைட்டி. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது உள்ளார பாருங்க. உள்ளாரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து பூத்துருக்கு பாருங்க சூப்பராக. அப்படியே போனீங்க அப்படின்னாக்கா செம்பருத்தி. இது வந்து ஒத்த செம்பருத்தி. அந்த அது வந்து பவளமல்லின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ரோஸ், 10 மணி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த டைமில் பூக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோளத்திலே வந்து நம்ம பேபிகார்ன்னு சொல்லுவாங்க. சின்னதுலேயே பறிச்சிடணும். இந்த இதில் நான் வந்து இது விதைக்கி விட்டுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் நெய்மிளகாய் செடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நிழற்பாங்கான இடம் அப்படின்றதுனால நம்ம முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இது சூப்பராக இப்போ வந்துட்டுருக்கு எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாலைவன ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இது வந்து வாடாமல்லியிலே ஒயிட்டு. இந்த நம்ம சாதா வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒயிட். இது ஒரு ரேர் வெரைட்டின்னு வச்சிங்களா. இப்போ இது வந்து கொத்தமல்லி வந்துட்டு யாராவது பூ வந்து பார்த்துருக்கீங்களா? பாருங்க சூப்பராகவே பூ வந்திருக்கு பாருங்க. இது அப்படியே நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பூ வந்து அதுலேருந்து நமக்கு மல்லி வந்துட்டு வர ஆரம்பிக்கும். இது ஒரு ரோஸ், ஒயிட் ரோஸ். தாறுமாறாக பூத்துக்கிட்டே இருக்கும் இது பாட்டுக்கு. வாங்கினீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒயிட் கொடி ரோஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. சூப்பராக பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம். வெங்காயம் பயிர் செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலம். இது விளைஞ்சே போச்சு. அதனால் இப்போ கூட நீங்கள் வெங்காயம் எதாவது முளைச்சி வந்ததுனாக்கா அதை மண்ணில் ஊனி விட்டாலே சூப்பராக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது நாட்டு தக்காளி. எல்லாமே பழுத்து ரெடியாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணணும். இந்த நாட்டு தக்காளி வந்துட்டு ஒரு டேஸ்ட்டான ரகம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி. அந்த இலை, அதாவது அந்த செடிக்கிட்ட போனீங்களாக அந்த வாசனை வந்துட்டு வரும். அதுதான் அதோடைய ஸ்பெஷல். அடுத்தது இது செம்பருத்திலே பார்த்தீங்கன்னாக்கா சின்னது. அடுக்குலேயே வந்து நிறைய பூக்கள் பூக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். அடுத்தது இது ஒரு வெரைட்டி. இது பேர் எனக்கு தெரியல. ஆனால் அது பாட்டு பூத்துக்கிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும். சும்மா ஒரு கிளைய கிள்ளி வச்சாலே சூப்பராகவே வந்துடும். இது பார்த்தீங்கன்னாக்கா பைனாப்பிள். பைனாப்பிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மாதம் சராசரியாக வரும். அது வந்து நீங்கள் அந்த பைனாப்பிள்லேருந்து கிள்ளி எடுத்து வச்சிங்கன்னு வச்சிங்களா, அது 2 வருஷம் ஆகும். சைட்லேருந்து வரும். அதை எடுத்து வச்சிங்கனாக்கா 9 மாதத்தில் நம்ம இது எப்போ பூ வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் வந்த பாடு இல்லை. வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி. இது வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் திணறி தான் வருது. இது போல் பிளான்ட் எல்லாமே திணறி தான் வரும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மல்லி. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது சீசன் தான். அதனால் இப்போ இதுலேருந்து துளிர் வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இப்போ மல்லி நீங்கள் கட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போவே கட் பண்ணி விடுங்க. இது பாருங்கள் ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி. அதாவது இது வந்து மனோரஞ்சிதம் பிளான்ட்டு. இப்போ அதோடைய பூக்கள் பாருங்களா எப்படி இருக்குது பாருங்களா. பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வாசம் வீசக்கூடியது இந்த மனோரஞ்சிதம். இந்த தெரு ஃபுல்லாகவே வாசனை வரும். இப்போ இதில் நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு. இது ஒரு வெரைட்டி செம்பருத்தி. பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள். இது கான்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலராக வரும் பார்த்தீங்களா, மல்டி கலர் கான் இது. முக்கியமாக சோளத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். சிம்பிளான ஒரு ட்ரிக் ஒன்று.
உங்கள் சோளம் வந்துட்டு பெருசாகலை, அதில் பருப்பு வரல அப்படின்னாக்கா, இது இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவில் மகரந்த மாதிரி இருக்கும். இதை ஷேக் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை அப்படி இல்லைனாக்கா, இதிலிருந்து இப்படி எடுத்து இதில் ஒரு இது மாதிரி வருது பார்த்தீங்களா, அதில் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சோளம் வந்து திரட்சியாக வரும், உள்ள பருப்புகள் வந்து நிறைய வரும். இல்லைன்னா ஷேக் பண்ணி விடுங்க. இது வந்து சாதாரணமாக வயல்வெளியில் அதுவாக வந்து காற்று மூலிமா வந்துடும். நம்ம வந்துட்டு இதில் வந்து நம்மளே பண்ணோம் அப்படின்னாக்கா, ஏன்னா நமக்கு திரட்சியாக வரணும்னா அப்படி தான் பண்ணணும். இந்த சோளத்தில் இதோடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொட்டி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அப்படியே அப்படியே தூக்கிடுவோம் பாருங்கள். அந்த அளவுக்கு மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒத்த கையாலே தூக்கலாம். தேங்காய் நாரும் நம்ம மண்புழு உரம் மட்டும்தான் போட்டேன், மண் கூட போடல. ஆனால் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சோளம். ட்ரை பண்ணி பாருங்கள் மாடி தோட்டத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி ரோஸ், ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி. ரோஜா உங்களுக்கு பூக்களை வரல அப்படின்றவங்க இந்த காஷ்மீரி ரோஸை வாங்கி வைங்க. அது பாட்டு பூத்துக்கிட்டே இருக்கும். வெயில் காலத்தில் கூட பூத்துக்கிட்டே இருக்கும், கொத்து கொத்தாக பூக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். அதான் அதோடைய ஸ்பெஷல். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தக்காளி வெரைட்டியே வந்துட்டு நான் 15 வெரைட்டிக்கு மேலே போட்டிருக்கேன். இந்த தக்காளி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல், அந்த குங்கும கேசரின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே குங்கும கலரில் வரும். இது பழுத்துது அப்படின்னா குங்கும கலரில் வரும். தக்காளியில் இன்னொரு பிரச்சனை வரும். இது போல் அழுகல் பிரச்சனை வந்ததுனாக்கா, சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு எடுத்து வேர் பகுதியில் ஊற்றுங்க. இது சரியாகாது, இதுக்கப்புறம் வர்றது வேணால் சரியாகும். இது வந்து கால்சியம் சத்து குறைபாட்டால் வர்றது தான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நான் மேலே தூக்கி காட்டிடுறேன் இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பஜ்ஜி மிளகாய், ரொம்ப தாளம் போடும் இது. ஏன்னா இது சில்னஸ் பகுதியில் தான் வரும். ஒரு பஜ்ஜி மிளகாய் தான் வந்திருக்கு, மீதியெல்லாம் வந்து பூக்கள் பூத்துருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன ஒன்று, இதை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும். இந்த வருஷம் வந்துடுச்சு, நல்லாவே வந்திருக்கு. இதை சீக்கிரமாக பஜ்ஜி போட்டு சாப்பிட்ணும். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டையிலே ஒரு 3 பிரண்டை வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இலை பிரண்டை. நம்ம இந்த இலையே வந்துட்டு பிரண்டைக்கு பதிலாக இந்த இலையை வந்துட்டு சமைச்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருட்டு பிரண்டைன்னு சொல்லுவாங்க, உருட்டாக இருக்கும். இது எல்லாமே உருண்டையாக இருக்கும், அதுதான் இதோடைய ஸ்பெஷல். இதுவும் நல்ல மருத்துவ குணங்கள் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பட்டை பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அஸ்யூஷுவல் எல்லாமே பார்த்துருப்போம், இந்த பட்டை பிரண்டை. அடுத்தது மிளகாயிலே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லாங் வெரைட்டி. இப்போ எவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நீளமாக காய்ச்சிருக்கு. இப்போ இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக புரட்டாசி மாதத்தில் வச்சிங்கனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பரான ஈல்டு தரும். மற்ற டைமில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்க வைக்கும், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. வெண்டையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 ரகத்துக்கு மேலே போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சாதாரண ரெட் வெண்டை, ரெட்டில் வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது வந்து நெய் மிளகாயிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலரு. இப்போ தான் வந்து மொட்டுக்கள் வந்து வச்சிருக்கு. அடுத்தது இது வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல நம்ம வெயில தாங்கி வளரக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி. பூத்து முடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து பூக்கும். இது ஒரு லெமன் வெரைட்டி, இதுவும் வந்துட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிவப்பு அகத்தி. இது வந்து காஞ்சி போச்சு, ஃபங்கல் பிரச்சனை தான் நினைக்கிறேன், வேறு வந்து வைக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட். இப்போ ஒன்று தான் காய்ச்சிருக்கு, இதுக்கப்புறம் பூக்கள் வச்சு காய்க்க ஆரம்பிக்கும். இது ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட்லேயே 2 வெரைட்டி இருக்குது, ஒன்று புளிப்பு, இன்னொன்று ஸ்வீட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு. ட்ராகன் ஃப்ரூட்டு கட்டிங் வச்சு அது வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ சீசன் தான், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பூக்கள் பூத்து காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும். இப்போது பூ வெரைட்டிலே ரொம்ப ஸ்பெஷலானது இந்த மேரிகோல்டு, சாமந்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னாக்கா இதுதான் வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு ரகம். இதில் இந்த கலரை விட மஞ்சள் கலர் வந்து இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு.
இப்போ கத்திரி வெரைட்டியில் ஒரு 6-7 ரகம் போட்டிருக்கேன். இப்போ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு கட்டினது, அதாவது சுண்டைக்காயில் ஒட்டு கட்டினது. இந்த இடம் தெரியும் உங்களுக்கு, ஒட்டு கட்டின இடம் தெரியும் பாருங்க. நம்ம இதுக்கு கீழே துளிர் வர விடக்கூடாது, வந்ததுன்னா அதை கட் பண்ணிடணும். அடியில் வந்து சுண்டைக்காய் செடி, மேலே வந்துட்டு நம்ம ஆஸ்யூஷுவல் என்ன ரகமோ அதை வந்து வச்சுக்கலாம். அப்போ இந்த ரகம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுண்டைக்காய் உடைய குணாதிசயம் இருக்கிறதுனால வறட்சியை தாங்கி வளரும். அதுவும் இல்லாமல் நிறைய வருஷம் இருக்கும். இந்த வேர் பூச்சி தாக்குதல்லாம் கம்மி, அதனால தான் அதை வந்து பண்ணுறாங்க. அதை இப்போ தான் நான் ட்ரையல் பார்த்துருக்கேன். இது ஒரு முள்ளு கத்திரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி. அப்படியே பாருங்களா, இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இனிப்பு மிளகா பொதுவாக காரம், ஆனால் இது வந்து இனிப்பு மிளகாய். நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க வந்துட்டு இதை கொடுத்தாங்க, யூஎஸ்ஏலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது 2 வச்சுருக்கேன். பூக்கள் இப்போ தான் பூத்துருக்கானா, வெயில் வந்துடுச்சு. இந்த வருஷம் காய்க்குமா தெரியல, பார்ப்போம். இது வந்து அஸ் யூஷுவல் நம்ம நெய் மிளகாயிலேயே மஞ்சள் வெரைட்டி, அதுவும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு. கீரை வெரைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இது பால் தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. இதோடைய கலர் பாருங்களா, அப்படியே பால் கலரில் இருக்குது பாருங்கள், வெள்ளையா. இது வந்து ஒரு கேரளா ரகம், நல்ல டேஸ்டான ஒரு ரகம். அப்படியே இந்த கீரை பார்த்தீங்கன்னாக்கா காசினி கீரைன்னு சொல்லுவாங்க. கீரையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி, சூப்பரான ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு ரகம். அப்படியே இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெரைட்டி. இப்போ இதில் வந்துட்டு இப்போ கிழங்குகள் வந்து வந்திருக்கும், தோண்டி பார்த்தா தெரியும். காட்டுறேன் இருங்க, கொஞ்சம் கேமரா கிட்ட எடுத்துருவாங்க. கிழங்கு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து இன்னும் ஒரு மாதத்தில் பிடுங்கி எடுத்துடலாம். நம்ம இந்த செடிகள் காயும் போது நம்ம வந்து பிடுங்கி எடுத்துடலாம். இது கொஞ்சம் அகலமான க்ரோ பேக்கில் போடணும் நம்ம, அப்போ தான் வந்துட்டு கிழங்குகள் நிறையா, இந்த ஒரு கணுக்களுக்கு இடையில் கிழங்குகள் விடும். கொடி நல்லா படர்ந்தது அப்படின்னாக்கா நமக்கு நிறைய கிழங்குகள் வந்து அடியில் வைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று வச்சோம் அப்படின்னா நல்லா வளர்ந்துடும். இது வந்து லெமன் டீ மாதிரி போட்டு குடித்தோம் அப்படின்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து கரைஞ்சிடும். அதுதான் இதோடைய ஸ்பெஷல். அப்படியே இந்த பக்கம் பாருங்களா, இது வந்து ஒரு அள்ளி தொட்டி, நிறைய மீன்கள் விட்டுருக்கேன், சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சீசன், இப்போ வெயில் சீசன் இல்லையா, அதனால் இதுக்கப்புறம் தான் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு முருங்கை. சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், ஆனால் பூக்கள் வந்துடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டான ரகம் முருங்கையில்னு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு முருங்கையை சொல்லலாம். இது ஹைப்ரிட்லாம் கிடையாது, நாட்டு வெரைட்டி தான். இதோடைய கீரைகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் காய்களும் வந்துட்டு ஒரு முழ அளவுக்கு நீளமாக வரும், கரும்பு மாதிரியே இனிக்கும் லைட்டாக. அதுதான் அந்த கரும்பு முருங்கை. இது வந்து ஒட்டஞ்சத்திரம், பெரியகுளம், தேனி, திண்டுக்கல் அந்த மாவட்டத்துடைய ஸ்பெஷல் ஒரு பாரம்பரிய ரகம். இது வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தொட்டியை தூக்கி காட்டுறேன் பாருங்கள், ஈஸியாக நம்மளே தூக்கிடலாம். அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஞ்சு வந்திருக்கு பாருங்க, நானே இப்போ தான் பார்க்குறேன். இதை பாருங்க, பிஞ்சு வந்திருக்கு. இது எல்லா கிளையிலையும் உங்களுக்கு பூக்கள் வந்திருக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு தோராயமாக வச்சு ஒரு 3 மாதம் இருக்கும், 3-3.5 மாதம் இருக்கும். அதுக்குள்ளாரே உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து பிஞ்சுகள் வந்துடுச்சு, பூக்கள் நிறைய வந்துடுச்சு. அதிலே கொஞ்சம் பெரிய பிளான்ட் இது. இது பார்த்தீங்கன்னாக்கா காய்கள் வந்திருக்கு, ஆல்ரெடி பறிச்சிட்டேன் இதில். இப்போ திருப்பியும் வந்துட்டு வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதத்து பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து புதினா பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு கிளைய எடுத்து வச்சிட்டாலே சூப்பராக வந்துடும். அந்த தொட்டிலாம் சாதாரணமாக தூக்கிறதுக்கு காரணம் மண்கலவை தான். தேங்காய் நாரும், மண்புழு உரம், காய்கறி கழிவு உரம், இதை போட்டாலே போதும், மண்ணு கூட தேவையில்லை. ஆனால் நல்லா தான் வந்திருக்கு பாருங்கள் நீங்களே. இப்போ அந்த முருங்கை மரம் கூட அப்படி தான் வச்சுருந்தேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணி. அடுத்தது இது எங்கள் ஊர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, செமந்தம்பட்டி கத்திரி. எங்கள் மாவட்டம் கடலூர், அந்த திண்டிவனம், விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த ஏரியா கூடிய ஒரு கத்திரி ரகம்னு பார்த்தீங்கன்னா இந்த செவந்தம்பட்டி கத்திரி. ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம். பொதுவாக கத்திரியில் பார்த்தீங்கன்னாக்கா முள் உள்ள கத்திரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் முள்ளே இல்லாத ஒரு டேஸ்டான ரகம்னு பார்த்தீங்கன்னா இந்த செவந்தம்பட்டி கத்திரியை சொல்லுவோம். இந்த கத்திரியில் நம்ம சமைச்சு சாப்பிட்டோனாக்கா நீங்கள் அப்படியே அதை விட்டு போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெரைட்டியை நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது அப்படியே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பக்கம் கத்திரி ரகங்கள் ஒரு 6-7 வெரைட்டிக்கு மேலே போட்டிருக்கேன். அதில் இப்போ தான் ஒன்று தான் காய் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கன் வரி கத்திரின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இருங்க
வரியாக வருது சூப்பராக. மீதி எல்லாமே இப்போ தான் பூக்கள் வச்சு பிஞ்சுகள் வச்சிருக்கு. தக்காளி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே போட்டிருப்பேன். அது எல்லாமே இப்போ தான் வந்து காய்ச்சிட்டு இருக்கு. இந்த பழம் வந்தால் தான் அது என்ன எதுன்னு தெரியும், எழுதி வச்சிருக்கேன் நான். இது ஒரு வெரைட்டி, இது கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது பாருங்க எல்லோ கலரில் சூப்பராக, எல்லோ பீர் தான் கரெக்ட், இது எல்லோ பீர் தான், எல்லோ கலரில் வருது பாருங்க, எல்லோ கலரில் தான் இருக்கும். அப்படியே இந்த வெரைட்டியை பாருங்களா, நம்ம திராட்சை மாதிரியே இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. கிரேப் வெரைட்டி மாதிரி ஒரு வெரைட்டி இந்த தக்காளி. இது ஆஸ் யூஷுவல் நம்ம அதாவது செரி தக்காளியிலே கொத்து, கொஞ்சம் மீடியமான சைஸ். இந்த கரும்பு வந்துட்டு பன்னீர் கரும்பு கட் பண்ணி விட்டு இப்போ வந்திருக்கு, திருப்பி இதுலேருந்தே நம்ம கரும்பு யூஸ் பண்ணலாம். இது ஒரு வெண்டையிலே வந்துட்டு சுனை வெண்டைன்னு சொல்லுவாங்க, நாட்டு வெரைட்டி, ரொம்ப சுனை அதிகமாக இருக்கும், ஆனால் டேஸ்டான ஒரு வெரைட்டி. இந்த தக்காளிலாம் இப்போ தான் காய்கள் வந்திருக்கு, இதுவும் ஒரு சூப்பரான வெரைட்டி. இந்த பக்கம் கத்திரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 வெரைட்டி போட்டிருக்கேன், அது எல்லாமே காய் வந்தால் தான் என்ன ஏதுன்றது பார்த்தா தெரியும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மல்பெரி சூப்பராக வந்துட்டுருக்கு. இது நெய் மிளகா, இது போன வருஷத்தில் நடவு பண்ணுது. நீங்கள் பசுமைக்கு நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். திருப்பி இப்போ தான் வந்து பூக்கள் வந்து வச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தம்பட்ட அவரை, அவரையிலேயே ஒரு டேஸ்டான ரகன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பட்ட அவரையை சொல்லலாம். இது செடி தம்பட்டை, இதில் கொடியும் இருக்குது. இது நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண வெரைட்டி. இன்னும் நம்ம வயல்வெளியில் ஊரில் பார்த்தீங்கன்னா கொடியில் படர்ந்துருக்கும், பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இருக்கும், அதை சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம மேலை நாடுகளில் ரொம்ப ஏழ்மையான நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு கறி சமைச்சு கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வெரைட்டி தான் ப்ரோட்டீனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த தம்பட்டாவரியை. ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் வந்துட்டு இதில் இருக்குது. நம்ம இது டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கறி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இதிலே வானம் பார்த்த மிளகாயிலே இது ஒரு சூப்பரான வெரைட்டி. இது ஒரு ஆரஞ்சு கலர்லேருந்து ரெட் கலரில் மாறும், கிரீன்லேருந்து ஆரஞ்சு ரெட் கலரில் மாறும். இந்த கத்திரி பார்த்தீங்களா, இது வந்து மட்குலா கத்திரின்னு சொல்லுவாங்க, நல்ல பெருசாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி. இது நம்ம க்ரோ பேக்கில் வச்சதுனால சின்னதாக இருக்குது, கீழே வச்சிங்க அப்படின்னாக்கா இன்னும் சூப்பராகவே வரும். இது ஒரு காய் வந்து காய்ச்சிருக்கு. இது வந்து பிளாக் பியூட்டின்னு சொல்லலாம், கருப்புலேயே குண்டு இருக்குது, நீளமானது இருக்குது. இது வந்துட்டு நீளமான ஒரு வெரைட்டி. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து சூப்பரான ஒரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வெரைட்டி ரைஸ் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. இதோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம், நம்ம பழுத்துடுச்சு அப்படின்னாக்கா. எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக, இதோ அதே போல் தான் இது எப்படி இருக்கு பாருங்கள். இதை பார்த்தாலே வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை வரும், ஆனால் வெயில் தாங்கவே தாங்காது அமெரிக்கன் வெரைட்டின்றதுனால, அதனால தான் எல்லாம் வந்து பழுத்து போச்சு. இது ஒரு எல்லோ கலர்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு கொத்து தக்காளி. இந்த தக்காளி இது பாருங்கள் அட்டாமிக் அப்படின்ற ஒரு வெரைட்டி, இந்த க்ரீன் கலரில் வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு பாருங்கள் இந்த வெரைட்டி தக்காளி. இதிலே வந்துட்டு நம்ம எல்லோ பீர்னு சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம குடம் தக்காளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெரைட்டி இது. அடுத்தது இது வந்து நம்ம காய்ச்சி முடிச்சிடுச்சு, இது வந்து யானை தந்த வெண்டை, இப்போ 2வது காய்க்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக தெரியுது. இது வந்து பாருங்களா, இது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, ஜிமிக்கி மிளகான்னு சொல்லுவாங்க. இருங்க காட்டுறேன் நானே, பாருங்க இந்த மிளகாயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜிமிக்கி போல இருக்கு பாருங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம மிளகாய் மாதிரி தான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்துட்டு தூண்டக்கூடியது இந்த ஜிமிக்கி மிளகாய் வெரைட்டி. அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் திராட்சை போட்டு விட்டுருக்கேன். இந்த திராட்சையில் இது போல் ப்ராப்ளம் வரும், இந்த பனி நாட்களில் வரக்கூடிய ஒரு ஃபங்கல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் இருந்ததுன்னா அப்படியே அசால்ட்டாக விட்டுறாதீங்க. சூடோமோன்ஸ் ஒரு 5 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளித்து விட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இதை அப்படியே விட்டோம்னாக்கா செடியே வந்துட்டு இறக்க நேரிடும், இதை மட்டும் பார்த்துக்குங்க. இது பனி நாட்களில் மட்டும்தான் இது போல் வரும்.
அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேரட்லாம் போட்டு விட்டுறேன். ஆனால் எனக்கு எடுக்க டைம் இல்லை, அதனால விதைக்காக விட்டுருக்கேன். எல்லாம் பெருசு பெருசாகவே வளர்ந்துருச்சு கேரட் எல்லாமே. அப்படியே இது பாருங்களா, இது வந்துட்டு போன வருஷம் ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருந்திருக்கும். வாட்டர் ஆப்பிள் ரொம்ப டேஸ்டான ஒரு வெரைட்டி. இப்போது நிறைய இடத்துல காயை காய்ச்சிடுச்சு. ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து வச்சிருக்கு சின்ன சின்னதாக. அப்படியே இந்த பக்கம் வாங்கலாம். இது வந்து ஹார்ட் கிளைமேட் ஆப்பிள். நம்ம ஹார்ட் கிளைமேட்டில் வளரக்கூடிய ஆப்பிள். அது மேலே காஞ்சி வந்ததுனால கட் பண்ணி விட்டுருக்கேன். இதை இந்த வருஷம் இந்த காப்பாற்றிட்டேன் அப்படின்னாக்கா ஓகே ஆகிடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இந்த வெயிலுக்கு தாங்குமா என்னன்னே தெரியல. ஒரு பெரிய ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன், 200 லிட்டர் ட்ரம்மில். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பந்தல் வெர்டிக்கல் பந்தல் எதுக்காக அமைச்சிருக்கேனாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் கோவக்காய்க்காக தான். இதில் 2 வெரைட்டி போட்டிருக்கேன். மலேசியன் நீட்டு கோவக்காயும் அந்த சின்ன நம்ம நாட்டு வெரைட்டி வரி வரியாக இருக்கக்கூடிய 2 வெரைட்டி வந்து போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம கோவக்காய் வந்துட்டு ஈஸியாக வந்து அதில் பறிச்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம மாடி தோட்டத்தை ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெண்டையில் ஒரு 5 ரகம், கத்திரியில் ஒரு 8, 9 ரகங்கள், அப்புறம் தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரகங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடி வகைகளில் சுரைக்காயிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4, 5 ரகங்களுக்கு மேலே இருக்கும். அப்புறம் புடலையில் ஒரு 4, 5 ரகங்கள். அப்புறம் வந்துட்டு அவரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5, 6 ரகங்கள். அடுத்தது வந்து புடலை சொல்லியாச்சு. பீர்க்கன் வந்து இப்போதைக்கு ஒரு ரகம் தான் இப்போ காய்ச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம மரபு ரகங்கள். எல்லாமே நம்ம முன்னோர்கள் விட்டு போன மரபு ரகங்களை தான் இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பயிர் வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து மாடியில் இதெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரகங்கள். என்ன ஒன்று, இதெல்லாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். விதைக்கு மட்டும் நம்ம பக்கத்தில் ரகங்கள் போடும்போது இனத்தூய்மை கெடாமல் அதை பாலினேஷன் நம்மளே ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி அதை பாதுகாத்து அதை மட்டும் விதைக்கு இதில் ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது விதைக்கு விட்டாங்கன்னா அது நம்ம பறிக்கக்கூடாது. அது முன்னோர்கள் பண்ணது. விதையை எடுக்கும்போது பார்த்து எடுத்து அதுலேருந்து எடுத்து சேர்த்து வைக்கணும். அவ்வளோதான். மற்றபடி சமைக்கிறதுக்கு பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதையே வந்து சமைச்சு சாப்பிட்லாம். இப்படி தான் வந்துட்டு நம்ம செய்யணும். ஓகே, இந்த வருஷத்தில் நான் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அடுத்த வருஷம் இன்னும் வேறு சில ரகங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதை வந்துட்டு நம்ம சேனலில் வந்து போடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.